வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க, ஈஸியாக செய்யலாம். நல்லா பெரிய குக்கர் ஒன்று எடுத்து அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. அது கூடவே நெய் இருந்தால் நெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. நல்லா நீட்டாக கீறி விட்டு அதையும் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குங்க, நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க, சேர்த்துக்க வேண்டியதாக. சேர்த்து நல்லா தக்காளி நல்லா ஜூஸியாக ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி ஜூஸியாக வந்துச்சு. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா ஒரு கை அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குங்க. அந்த 1/2 கிலோ சிக்கனை பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக லெமன் போட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூளுங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிருங்க. தயிரை சேர்த்துட்டு 1/2 லெமனை எடுத்து அதில் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறினதுக்கப்புறம் அரிசி, நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன். நல்லா லைட்டாக ஜென்டிலாக அப்படியே கிளறி விடுங்க அரிசியை. நல்லா ரொம்ப கிளறினா அரிசி உடஞ்சிருங்க. கிளறி விட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் மூடியை போட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடி வைங்க. மூடினதுக்கப்புறம் ப்ரெஷர் அந்த இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற டைமில் விசில் போட்டு 2 விசில் அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அருமையான ஒரு பிரியாணி வந்திருக்குங்க. நல்லா ஒரு வாசனையான அருமையாக இருக்குங்க வாசனையை. பாருங்கள், அரிசிலாம் பாருங்கள், நீட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.